வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் ரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். சுகாதார சேவையில் புதிய மாற்றங்களை நோக்கி முன்னேறும் முக்கியமான கட்டத்தை கடந்து செல்கின்றோம் என்று சுகாதார மற்றும் ஊடக அமைச்சர் வைத்தியர் நலிந்த ஜாதேச தெரிவிப்பு. இந்திய ஒப்பந்தத்தினால் பாகிஸ்தான் மற்றும் சீனாவை போன்ற நாடுகள் இலங்கைக்கு புலனாய்வு தகவல்களை வழங்குவதை தவிர்க்கின்றன என்று சரத் வீரசேகர குற்றச்சாட்டு. ஜனாதிபதிக்கு வழங்கப்பட்ட ஜனநாயக ஆணையை டில்வின் சில்வா மற்றும் பிமல் ரத்நாயக் ஆகியோர் கைப்பற்றியுள்ளதாக முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் பாட்டாளி சம்பிக்க ரணவக்க விமர்சனம். கிழக்கு மாகாணத்தில் பிள்ளையானின் வழிநடத்தலின் கீழ் குற்ற செயல்களில் ஈடுபட்டதாக சந்தேகிக்கப்படும் மற்றும் ஒருவர் குற்றப்புலனாய்வுத்துறையால் கைது. தொடர்வது விரிவான செய்திகள். நாம் தற்போது சுகாதார சேவையில் புதிய மாற்றங்களை நோக்கி முன்னேறும் முக்கியமான கட்டத்தை கடந்து செல்கிறோம். பழைய உறுதிப்பாடுகள் தற்போது உருவாக்கும் சிக்கலான சூழ்நிலைகளுக்கு உகந்த தீர்வுகளை உருவாக்கும் நிலையில் உள்ளன. உலகளாவிய சுகாதார பாதுகாப்பு, டிஜிட்டல் மயமாக்கப்பட்ட சிகிச்சை முறைகள், மரபணு மருத்துவம் மற்றும் நாடுகளுக்கு இடையேயான மருத்துவ சேவை வளங்களின் வளர்ச்சியொட்டியே ஒழுங்குபடுத்தலும் முன்னேற வேண்டும் என்றும் சுகாதார ஊடக அமைச்சர் நலிந்த ஜாதேச தெரிவித்துள்ளார். கொழும்பு பண்டாநாயக்க ஞாபகார்த்த சர்வதேச மாநாட்டு மண்டபத்தில் இடம்பெற்ற இலங்கை மருத்துவ சபையின் 100ஆண்டு விழாவில் உரையாற்றிய போது அவர் இதனை கூறினார். அவர் மேலும் தெரிவித்த போது, நாம் கடந்து போகும் மாற்றங்கள் எளிதானவை அல்ல. இலங்கை மருத்துவ சபை இந்த அழுத்தங்களையும் சவால்களையும் தாங்கி நிற்க வேண்டிய கட்டாயத்தில் உள்ளது. உண்மையில் நாம் அதன் மையத்தில் இருக்கிறோம் என்றார். மருத்துவத்துறை ஒழுங்குபடுத்தல் மட்டுமல்லாமல் நாட்டின் சுகாதார சேவைகளின் நோக்க நிலையினை நிர்ணயிப்பதிலும் இலங்கை மருத்துவ சபை முக்கிய பங்காற்றுவதாகவும் அந்த அனுபவத்தை அமைச்சு மதிக்கிறது என்றும் அவர் கூறினார். பல ஆண்டுகளாக மருத்துவ உரிமம் வழங்குதல், கல்வி தரநிலை பராமரித்தல், தொழில்முறை மேம்பாடு, நெறிமுறைகளின் மேற்பார்வை மற்றும் சுகாதார பணியாளர்கள் திட்டமிடல் ஆகிய பல துறைகளில் இணைந்து செயல்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கதாகும். இவை சாதாரண விடயங்கள் அல்ல. நம் குடிமக்களுக்கு வழங்கப்படும் சுகாதார சேவையின் தரம், பாதுகாப்பு மற்றும் பொறுப்புக்கூறல் ஆகியவை இவையால் தான் தீர்மானிக்கப்படுகின்றன என்றும் அமைச்சர் நலிந்த ஜாதேச குறிப்பிட்டுள்ளார். இந்தியாவுடன் கைச்சாத்திடப்பட்ட பாதுகாப்பு புரிந்துணர்வு ஒப்பந்தத்தினால் பாகிஸ்தான் மற்றும் சீனாவை போன்ற நாடுகள் இலங்கைக்கு புலனாய்வு தகவல்களை வழங்குவதை தவிர்க்கின்றன என்று முன்னாள் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் சரத் வீரசேகர குற்றம் சாட்டியுள்ளார். தேசிய பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதில் அரசாங்கம் முற்றாக தோல்வியடைந்துள்ளதாகவும் தேவையெனில் அரசாங்கத்தையே அந்த விடயங்களில் கற்பிக்க தயாராக உள்ளோம் என்றும் அவர் தெரிவித்தார். இந்த நிலையில் ஞாயிற்றுக்கிழமை கொழும்பில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பொன்றில் கருத்து தெரிவித்த அவர், தேசிய பாதுகாப்பு தொடர்பாக எதிர்க்கட்சிக்கு வகுப்புரை நடத்திய அரசாங்கமே இன்று பாதுகாப்பு குறித்து கற்றுக்கொள்ள வேண்டிய நிலைமைக்கு வந்துள்ளது என்று விமர்சித்துள்ளார். பாதாள குழுக்கள் மற்றும் போதைப்பொருள் வியாபாரிகளை கட்டுப்படுத்துவதில் அரசாங்கம் முழுமையாக தவறியுள்ளதாகவும் அவை காரணமாக நாடெங்கும் துப்பாக்கி சூட்டு சம்பவங்கள் ஏற்படுகின்றன என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் எந்தவித நடவடிக்கையும் எடுக்காததை விமர்சித்த அவர், இந்த சூழலில் தேசிய பாதுகாப்பு அனுபவமுள்ள நபர்கள் பதவிகளுக்கு நியமிக்கப்பட வேண்டியது அவசியம் என்றும் கூறினார். அத்துடன் இந்தியாவுடன் மேற்கொள்ளப்பட்ட பாதுகாப்பு ஒப்பந்தத்தின் விவரங்கள் இதுவரை வெளிப்படையாக கூறப்படாததை விமர்சித்த அவர், இந்த ஒப்பந்தத்தால் ஏனைய நாடுகளுடன் உறவுகள் பாதிக்கப்படுகின்றதை தவிர்க்க அரசாங்கம் எல்லா அயல் நாடுகளுடனும் சமநிலையான முறையில் செயல்பட வேண்டும் என்று வலியுறுத்தினார். ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவுக்கு மக்களால் அளிக்கப்பட்ட ஆணையை பெசில் ராஜபக்ச எப்படி தவறாக பயன்படுத்தினாரோ அதே போன்று தற்போதைய ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்க வழங்கப்பட்ட ஜனநாயக ஆணையையும் டில்வின் சில்வா மற்றும் பிமல் ரத்நாயக் ஆகியோர் கைப்பற்றியுள்ளதாக ஐக்கிய குடியரசு முன்னணியின் தலைவர் மற்றும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் பாட்டாளி சம்பிக்க ரணவக்க குற்றம் சாட்டியுள்ளார். ஞாயிற்றுக்கிழமை கொழும்பில் நடைபெற்றிருந்த நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றிய போது அவர் இவ்வாறு தெரிவித்திருந்தார். அவர் அங்கு மேலும் தெரிவிக்கையில், வெளிநாட்டு கடன் சுமையால் இலங்கை நிதிநிலை முற்றிலும் வீழ்ச்சியடைந்துள்ளது. 1987ஆம் ஆண்டு நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியை விட உயர்ந்த நிலைக்கு வெளிநாட்டு கடன் சென்றது. அதற்கான பொறுப்பினை அப்போதைய பிரதமர் ரணிசிங்க பிரேமதாச ஏற்க வேண்டுமா அல்லது மக்கள் விடுதலை முன்னணியின் வன்முறைகள் காரணமாக என்பதை கேள்வி எழுப்பலாம். 2002ஆம் ஆண்டு ரணில் விக்ரமசிங்க தலைமையிலான அரசாங்கத்தின் கீழ் ஏற்பட்ட பொருளாதார வீழ்ச்சி அல்லது அதற்கு புலிகள் அமைப்பின் தாக்குதல்களால் நிர்வாகம் பாதிக்கப்பட்டதா என்பதையும் ஆராய வேண்டும். 2007ஆம் ஆண்டு முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச 8.6% வட்டியில் $500 மில்லியன் கடன் பெற்ற போதும் அதன் விளைவுகள் நிதி நடவடிக்கையில் ஆராயப்படவில்லை. யுத்தத்திற்கு பிந்தைய காலத்தில் அபிவிருத்தி என்ற பெயரில் அரச நிதியில் பாரிய முறைகேடுகள் இடம்பெற்றன. 2019ஆம் ஆண்டு உயிர்த்த ஞாயிறு சம்பவத்தில் அரசியல் பாவனையாக மாற்றி கோட்டாபய ராஜபக்ச ஜனாதிபதியாக பதவியேற்றார். ஆனால் அவரது ஆட்சியை பெசில் ராஜபக்ச நிர்வகித்து அதனை முற்றிலும் மோசமாக மாற்றினார். அதனைத் தொடர்ந்து மக்கள் கோட்டாபய ராஜபக்சவை வெகுவாக எதிர்த்து நாட்டை விட்டு விரட்டினர். இந்த நிலைமையில் நாட்டின் அரசியல் கட்டமைப்புக்கு எதிராக ஏற்பட்ட மக்களது எதிர்ப்பை அனுருகுமார திசாநாயக்க ஜனாதிபதி தேர்தலில் வெற்றிக்கு மாற்றிக் கொண்டார். ஆனால் அவருக்கான ஜனநாயக ஆணையை தற்போது டில்வின் சில்வா மற்றும் பிமல் ரத்நாயக்க கைப்பற்றிக் கொண்டனர். இதன் விளைவுகளை அரசாங்கம் விரைவில் அனுபவிக்க நேரிடும். அத்துடன் நாட்டின் உள்ளக மற்றும் சர்வதேச கடன்களை செலுத்த எந்தவித திட்டமோ தீர்வோ அரசாங்கத்திடம் இல்லை. சர்வதேச நாணய நிதியத்திடம் கடன் பெற்று நாடு செலுத்தப்படுவதையே அரசின் பிரதான பொருளாதார கொள்கையாக மாற்றியுள்ளதையும் அவர் கடுமையாக விமர்சித்தார்.
சுங்கத்தில் பரிசோதனையின்றி கொள்கலன்கள் நீண்ட காலமாக விடுவிக்கப்பட்டு வருவதால் இதில் ஈடுபட்ட வியாபாரிகளின் பெயர்களை வெளியிட அரசாங்கத்திற்கு அழுத்தம் தரப்படும் என்று முன்னிலை சோசலிச கட்சியின் கல்வி செயலாளர் புபுது ஜெயகொட தெரிவித்துள்ளார். ஜனவரி 19, 21ஆம் தேதிகளுக்கு இடையில் பரிசோதனை இல்லாமல் 309 கொள்கலன்கள் விடுவிக்கப்பட்டது தொடர்பில் ஜனாதிபதியால் விசாரணை குழு அமைக்கப்பட்டு அதன் அறிக்கை சமீபத்தில் வெளியானது. அதன்படி சிவப்பு ஸ்டிக்கர் ஒட்டிய 301 கொள்கலன்களில் பல கண்டுபிடிப்பு அல்லது மாதிரி பரிசோதனைகள் இன்றி விடுவிக்கப்பட்டுள்ளது. மேலும் கடந்த காலங்களிலும் இதேபோல் ஆயிரக்கணக்கான கொள்கலன்கள் பரிசோதனையின்றி விடுவிக்கப்பட்டதாக அறிவிக்கையில் கூறப்பட்டுள்ளது. இந்த மோசடியின் பிறப்பிடமாக சில வியாபாரிகள் அடையாளம் காணப்பட்டும் அவர்கள் தொடர்ந்தும் பாதுகாக்கப்படுகின்றார்கள். அரசாங்கம் மற்றும் எதிர்க்கட்சியினர் இது தொடர்பில் மூடிய ஒப்பந்தத்தில் இருக்கின்றார்கள் என்றும் புபுது ஜெயகொட குற்றம் சாட்டியுள்ளார். கிழக்கு மாகாணத்தில் கடந்த காலத்தில் இடம்பெற்ற கொலைகள், ஆழ்கடத்தல்கள், காணாமல் ஆக்கல், சட்டவிரோத துப்பாக்கி பயன்படுத்தல் மற்றும் கப்பம் பெறல் உள்ளிட்ட பல்வேறு குற்ற செயல்களில் தொடர்புடையதாக சந்தேகிக்கப்படும் இனிய பாரதி என அழைக்கப்படும் கே. புஷ்பகுமார் உள்ளிட்ட 2 கைது செய்யப்பட்டு தற்போது மேலதிக விசாரணைக்காக கொழும்புக்கு கொண்டுவரப்பட்டுள்ளனர். இனிய பாரதி நேற்றைய தினம் கைது செய்யப்பட்ட நிலையில் அவரோடு இணைந்து செயல்பட்டதாக கூறப்படும் இன்னும் ஒருவர் மட்டக்களப்பு சந்திவெளி பகுதியில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார். இருவரும் தற்போது குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் மனித கொலைகள் மற்றும் திட்டமிட்ட குற்ற செயல்களை விசாரணை செய்யும் குற்றப்பிரிவினரால் வாக்குமூலம் பெறுவதற்காக கொழும்பில் விசாரிக்கப்படுகின்றனர். 2005 முதல் 2008 வரையிலான காலப்பகுதியில் கிழக்கு மாகாணத்தில் இடம்பெற்ற பல கடுமையான குற்ற செயல்களில் இவர்களுக்கு தொடர்பு இருப்பதாக சந்தேகிக்கப்படுகிறது. 2004ஆம் ஆண்டு புலிகள் அமைப்பிலிருந்து விலகிய கருணா அம்மான் அணியுடன் இணைந்து திருக்கோவில் பகுதியில் ஆயுதக்குழு தலைவராக இனிய பாரதி செயற்பட்டார். பின்னர் 2007 மற்றும் 2008ஆம் ஆண்டுகளில் அம்பாறை மாவட்டத்திற்கான ஜனாதிபதியின் இணைப்பு அதிகாரியாகவும் 2012 முதல் 2015ஆம் ஆண்டு வரை முன்னாள் கிழக்கு மாகாண சபை உறுப்பினராகவும் பதவி வகித்துள்ளார். மேலும் முன்னாள் பிரதியமைச்சர் சிவனேசத்துறை சந்திரகாந்தன் வழிநடத்தலின் கீழ் கிழக்கு மாகாணத்தில் பல்வேறு குற்ற செயல்களில் இந்த இருவரும் ஈடுபட்டதாகவும் விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. இதனுடன் 2022ஆம் ஆண்டு டிசம்பர் 21ஆம் தேதி அக்கரைப்பற்று நீதிமன்ற ஆவண காப்பகத்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் இனிய பாரதி உள்ளிட்ட சந்தேக நபர்களுக்கு தொடர்பு உள்ளதா என்பதையும் காவல்துறை அதிகாரிகள் தீவிரமாக விசாரித்து வருகின்றனர். கற்றுக்கொண்ட பாடங்கள் மற்றும் நல்லிணக்க ஆணைக்குழுவின் பரிந்துரைகளுக்கு அமைவாக கடந்த காலத்தில் இடம்பெற்ற கொலை, கடத்தல், சித்திரவதை முகாம்கள் செயல்படுத்தல் போன்ற குற்றச் செயல்களிலும் இனிய பாரதி சந்தேக நபராக பெயரிடப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பிரிவு வெளியிட்ட அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. முன்னாள் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் டிரான் அலஸ் ஒரு பாதாள உலக கும்பல் தலைவரிடமிருந்து தொலைபேசி வாயிலாக கொலை மிரட்டல் பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இது தொடர்பாக அவர் பதில் போலீஸ் மா அதிபர் பிரியந்த வீரசூரியவிடம் முறைப்பாடு பதிவு செய்துள்ளதோடு சம்பவம் தொடர்பான விசாரணைகள் தற்போது முன்னெடுக்கப்பட்டுள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த ஜூலை 5ஆம் தேதி துபாயில் வசிக்கும் ஒருவர் பலமுறை டிரான் அலஸுக்கு தொலைபேசியில் அழைப்பு விடுத்ததாகவும் அந்த அழைப்புகளில் அவரது உயிருக்கு அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டதாகவும் கூறப்படுகின்றது. டிரான் அலஸ் அமைச்சராக இருந்த காலத்தில் வெளிநாட்டில் தப்பியோடிய பாதாள உலக தலைவர்களையும் அவர்களோடு தொடர்புடையவர்களையும் நாடுக்கு திருப்பி அழைத்து வர உத்தரவு பிறப்பித்ததற்காகவே இந்த மாதிரியான மிரட்டல் விடுக்கப்பட்டிருக்கலாம் என்றும் தகவல்கள் வெளியாகியுள்ளது. இது தொடர்பாக பதில் போலீஸ் மா அதிபர் கருத்து தெரிவிக்கையில் முன்னாள் அமைச்சர் டிரான் அலஸ் முறையாக முறைப்பாடு அளித்துள்ளார். அனைத்து தேவையான பிரிவுகளுக்கும் இது தொடர்பான தகவல்கள் அனுப்பப்பட்டுள்ளன. சம்பவம் தொடர்பான விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது என்றும் தெரிவித்திருந்தார்.